ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பாவ் பாஜி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். குக்கர் வச்சாச்சு. குக்கரில் 100 கிராம் குடமிளகா, 100 கிராம் உருளைக்கிழங்கு, 100 கிராம் கேரட்டு, 100 கிராம் காலிஃப்ளவரு, 100 கிராம் பீன்ஸ், இது எல்லாத்தையும் போட்டு குக்கரில் நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். இதை போட்டுட்டு அடுத்து தக்காளி, ஒரு 4 தக்காளி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 4 தக்காளியையும் அதில் போட்டு பெரிய கப்புக்கு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டுருவோம். இது நல்லா வேகணும். நல்லா வெந்தால் தான் நல்லா மேஷ் பண்ண முடியும். இப்போ இதுக்கு விசில் போட்டுட்டு ஒரு 4 விசில் வர மட்டும் வெயிட் பண்ணலாம். நம்ம 4 விசில் வந்துருச்சுன்னா நல்லா. இது கூட ஒரு 50 கிராம் பீட்ரூட் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும், நல்ல ஒரு கலர் கிடைக்கும். ஆனால் என்கிட்ட பீட்ரூட் இல்லை, அதனால் நான் போடலை. உங்களுக்கு வேணுமா இருந்தால் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிட்டோம். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா இப்போது மேஷ் பண்ண போகிறோம். இதில் இருக்கிற காய் தெரியாத அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா விட வேண்டாம், ஏன்னா இதில் இருக்கிற தண்ணியே நமக்கு போதும். அதிலே நம்ம செஞ்சுருவோம். இந்த காய் தெரியாத அளவுக்கு மேஷ் பண்ணால் தான் இந்த பாவ் பாஜி மசாலா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மேஷ் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம கிரேவி எப்படி ரெடி பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வைக்கிறோம். ஸ்டவ் பற்றியாச்சு. பாத்திரம் வச்சுட்டேன். பாத்திரம் ஹீட் ஆனதும் ரீஃபண்ட் ஆயில் 50 கிராம் ஊற்றணும். அந்த ரீஃபண்ட் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் பெரிய ஒரு ஸ்பூனுக்கு பட்டர் ஆட் பண்ணணும். பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் பட்டர். இது நல்லா ஹீட் ஆனதும் சீரகம் 1/4 டீஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் 1 ஸ்பூன் தான் கூட போட்டுக்கலாம். பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். இதில் ஒரு 3 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. அதில் ஒரு ஆனியன் எடுத்து வச்சுட்டு மீதி 2 அதில் போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் வணங்கணுன்னா 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நான் இப்போ இதில் கொஞ்சோண்டு உப்பு போட போகிறேன். 1/4 டீஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது போட்டு இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுத்து மிளகாய் தூள் ஆட் பண்ணணும். காஷ்மீரி சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூனுக்கு 2 ஸ்பூனு. அடுத்து பாவ் பாஜி மசாலா பவுடரு, அது 1/4 டீஸ்பூனுக்கு 4 ஸ்பூன். அதையும் போட்டு இது நல்லா வணக்கினதுக்கப்புறமா மேஷ் பண்ணி வச்சுருக்க காயை இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுவும் நல்லா ஆட் பண்ணி கையெடுக்காமல் கொஞ்ச நேரம் வதக்கி விடணும். ஏன்னா பாட்டத்தில் பிடிச்சிரும். அதுக்காக தான் கொஞ்ச நேரம் வதக்கி விட சொல்கிறேன். இப்போ மேஷ் பண்ண வெஜிடபிள்ஸு இதில் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா வதக்கி விடணும். இதில் தண்ணி மட்டும் எதுக்கும் சேர்த்தாதீங்க, அப்போ தான் அந்த கிரேவி நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம சால்ட் ஆட் பண்ண போகிறோம். சால்ட்டு 2/4 டீஸ்பூன் சால்ட் இதில் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஏற்கனவே நான் ஆனியனில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் நான் இதில் இவ்வளோ போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஒரு வதக்கி விட்டுட்டேன். அடுத்து சாட் மசாலா, அது ஒரு 3 ஸ்பூன், அதையும் போட்டு கொஞ்சம் வதக்கணும். அதுக்கு அடுத்து எலுமிச்சப்பழ சாறு நம்ம இதில் ஊற்றணும். அது ஊற்றினா தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். இதில் நல்லா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வதக்கி விடணும், ஏன்னா பிடிச்சிரும். அதுக்கு தான். அப்புறம் ஒரு அரை எலுமிச்சம்பழ சாறு இதையும் ஊற்றி கொஞ்சம் வதக்கி விட்டுடணும். வதக்கி விட்டுட்டு கொத்தமல்லி தூவிட்டு லிட்டு போட்டு மூடிடணும். 10 நிமிஷம் விடுங்க, கிரேவி ரெடி ஆகிடும். அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட பாவ் பாஜி கிரேவி ரெடி. அடுத்து நம்ம பாவ் பாஜி ப்ரெட்டை நம்ம ஹீட் பண்ண போகிறோம். தவா வச்சுட்டேன். தவா நல்லா ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் பட்டர் போட்டு ஹீட் பண்ணுங்கள். ஹீட் ஆனதும் அது மேலே பாவ் பாஜி ப்ரெட்டை வச்சு நல்லா டிப் பண்ணுங்கள். எல்லா சைட்லேயும் டிப் பண்ணுங்கள்.
ப்ரெட்டு நல்லா டிப் ஆகி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஹீட் பண்ணாதீங்க, மீடியம் ஹீட்டில் ஹீட் பண்ணுங்கள்.